இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஐந்தாம் தலைமுறை சித்தவைத்திய சிகாமணி என்னோடய கெரியருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான படம். ஏன்னா வந்துட்டு என்னோடய 25வது படம் இது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மெனக்கெடல்கள் எடுத்து இந்த ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமை கொடுக்கணுங்கிற ஒரு டயத்தில் தான் எனக்கு இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்துட்டு டைரக்டர் சொன்னார், எல்ஜி ரவிச்சந்திரன். ஸோ கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படிப்பட்ட படம் நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் என்னோடய 25வது படமாக இந்த படம் பண்ணியிருக்கேன். படத்தோட கதைக்களம் அப்புறம் வந்து திரைக்கதை, இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரசிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது சித்த வைத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. பட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பாசிட்டிவாக ஹியூமராக சொல்லியிருப்போம். ஸோ அந்த பேக்ட்ராப்பே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சித்த வைத்தியம் ஹீரோ பார்த்திங்கன்னா வந்துட்டு 4 தலைமுறையாக வந்துட்டு படிப்பறிவு இல்லாத ஒரு குடும்பம், சித்த வைத்தியம் பண்ணிகிட்ருக்கிற ஒரு குடும்பம். 5வது தலைமுறையாக இந்த சிகாமணி, அந்த படிப்பறிவு இல்லாத சிகாமணி எப்படி வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு கஷ்டப்படுறான் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக வந்துட்டு கதையாக சொல்லும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஹியூமருக்கு பஞ்சமே இல்லை. காமெடிங்கிறது இப்போ தமிழ் சினிமாவில் இப்போ ஆஃப் லைட் பார்த்திங்கன்னா காமெடி ஃபிலிம்ஸ் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நம்மளும் ஏன் காமெடி ஃபிலிம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் வந்துட்டு எனக்கு இந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன். சித்த வைத்தியம் பண்ணிகிட்ருக்கிற இந்த ஹீரோ கேரக்டருக்கு லைஃப்பில் வந்துட்டு கட்டினா ஒரு கல்யாணம், படித்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரே குறிக்கோளாக இருக்கும். ஆனால் யாருமே பொண்ணு தர மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு படித்த பையனுக்கு வந்துட்டு தான் பொண்ணு தருவாங்க, படிக்காதவனுக்கு தர மாட்டாங்கும்போது எப்படி இந்த படித்த பொண்ணை இவர் லைஃப்பில் இவர் கொண்டு வராரு, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஹீரோ ஹீரோயினுக்குள்ளே இருக்கிற ட்ராமா. ஸோ இது வந்துட்டு ரொம்ப அழகாக ஹியூமராக வந்துட்டு ஒரு ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹீரோ ஹீரோயினுக்குள்ளே அந்த ரொமான்ஸ் சீனாக இருக்கட்டும், ரொமான்ஸ் சீன் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூமராக இருக்கும். நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு ஷூட்டிங் மாதிரியே தெரியல, ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம். ஏன்னா வந்துட்டு படத்தில் நாங்கள் மெயினாக ஃபீல் பண்ண ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா கருணா, தம்பிராமையான, இவங்க 2 பேர் தான் வந்துட்டு இந்த படத்துக்கு இந்த கேரக்டர்ஸ்க்கு மெயினாக வேணும்னு இன்சிஸ்ட் பண்ணது. மீதி எல்லாருமே வந்துட்டு எந்த கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்லன்னு இருந்த பட்சத்தில் தயாரிப்பாளர் மோகன், புஷ்பா கந்தசாமி மேடம், இவங்க 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு வந்து எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது படத்தோட ஒரு குவாலிட்டியை ஒன்றும் ஏற்றுச்சு, படத்தோட அந்த ஒரு ஹியூமர் வேல்யூ ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எவ்ரிடே வந்துட்டு இதில் மெயினாக மனோபாலான, சிங்கம்புலின, அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பிராமன், இவங்கெல்லாம் பேசிக்காகவே ஒரு டைரக்டர்ஸ் கம் ரைட்டர்ஸ். ஸோ ஒரு சீனை சொல்லும் போது அந்த சீனை பன்மடங்கு வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் அவங்கக்கிட்ட இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து டப்பிங் வரைக்கும் நான் வந்துட்டு ஒவ்வொரு சீனையும் வந்துட்டு 2-3 தடவை டப் பண்ண வேண்டியிருக்கேன். ஏன்னா பார்த்து சிரித்து நாங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் பண்ணுற காமெடியை நாங்களே சிரிக்கிறதோட எங்களை சுற்றி இருக்கிற டெக்னீஷியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து லைட்மென்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கேமராமேன்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே வந்து ரசித்து சிரித்தாங்க. ஸோ அதுவே ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஒரு ஹியூமர் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அது இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சைமனுக்கே ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா வந்துட்டு 555 வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக வேறு ஒரு ஜானரில் ஒரு மியூசிக் பண்ணியிருப்பார், பயங்கர எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணியிருப்பார். அவரோட மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக அதில் கொடுத்துருப்பார். பட் இது பார்த்திங்கன்னா கமர்ஷியலான ஒரு களம். இது ஒரு கமர்ஷியலாக ஒரு மியூசிக் டைரக்டர் ஜனங்களை ரசிக்க வைக்கிறதுக்கு மியூசிக்லையும் கன்வே பண்ணால் தான் முடியும். ஸோ அது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது. அதில் சாங்ஸ் பயங்கர நம்பிக்கையோடு கொடுத்துட்டார். பார்த்திங்கன்னா படத்தில் இப்போது கனாபாலா சாங் எல்லா இடத்துலையும் பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. படத்தில் 5 சாங் இருக்குது. ஸோ இது இல்லாமல் அவருக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான பாயிண்ட் வந்துட்டு ரீரெக்கார்டிங். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமுக்கு பண்ணிடலாம், பட் ஒரு ரெகுலரான ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கு பண்ணுறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பயங்கர சாட்டிஸ்ஃபைட். கில்லாடி முடிஞ்சுது, ப்ரொடியூசர் கையில் தான் இருக்குது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாருங்கிறது. இது இல்லாமல் நான் வந்துட்டு இப்போது 7 கடல் தாண்டின ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். 25 நாள் ஷூட்டிங் முடிஞ்சுது. நானும் சத்யராஜ் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி ஃபிக்ஷன், அது ஃபேண்டசி காமெடி அது. ஸோ புது முயற்சிகள் போயிட்டுருக்கு, டிஃப்ரெண்ட்டான அட்டம் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ரசிகர்கள் அதை ஏற்றுப்பாங்கன்னு நம்புகிறேன்.